ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு சோப்போட ரிவ்யூ தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சோப்பு தான். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், பவர் சோப்போடைய பப்பாயா தான் வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ என்னோடய சைட்லேருந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி ஆனஸ்ட்டாக நான் வந்து இந்த சோப்பை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இதோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா, இது மேலே வந்து நேச்சுரல் பவர் பப்பாயான்னு வந்து எழுதியிருக்கோம். அழகாக வந்து ஒரு பப்பாயா கலர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, ஆரஞ்சு கலரில். இது வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரேட் 1 சோப் அப்படின்னு சொல்லி மென்ஷனுமே பண்ணியிருக்காங்க. 125 கிராமு. இந்த சோப் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப இயர்ஸாக வந்து சேல் ஆகிட்டுருக்கு, பான்ஸு. ஸோ இதில் நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா, நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சோப்புமே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால நானும் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு இப்போ வரைக்குமே. ஸோ ஓகே, நிறைய சோப் வாங்கிட்டு வந்து வச்சதுனால நானும் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால யூஸ் பண்ணி வந்து பார்த்து தான் உங்களுக்கு ஆனஸ்ட்டாக வந்து என்னோடய ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக சோப் வந்து வரும். இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்லேயே கொடுத்தாலுமே உள்ளே வந்து ஒரு ஹைஜீனிக்காக ஒரு கவர் வந்து கொடுத்துருக்கலாம்ல, ஒரு தின்னான கவர் வந்து கொடுத்துருந்தோங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி சோப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கவரில் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பட் டேரெக்டாக கொடுத்துருக்காங்கன்றதால எனக்கு வந்து நம்ம கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ஆரஞ்சு கலர், அந்த பப்பாயா என்ன கலரில் இருக்குமோ ஸோ அந்த கலரில் வந்து இருக்குது. இதோடைய வடிவமைப்பு வந்து அழகாக இருக்குது. எப்படி சொல்லணும்னா, அந்த பப்பாயா சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்குது. உள்ளெல்லாம் கூட அந்த பல்ப் இருக்கிற இடத்துல கூட அவ்வளோ சூப்பராக வந்து நேச்சுரல் பப்பாயா மாதிரியே வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம்தான். பட் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதை தாண்டி இதையே தான் வந்து பாடிக்குமே நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ நல்லா உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரஃப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நுரைக்கும் இந்த சோப்பு. இந்த சோப்போடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது, மைல்டாக தான் வந்து இருக்கும். அது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்மெல்லில் தான் வந்து இருக்கும். இது கூட யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயாவோட பல்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லுக்காக அந்த அரோமா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 100% நேச்சுரல் சோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக இதுலேயுமே வந்து சில பல ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணி தான் இருக்காங்க. ஏன்னா கலர்ஸ்க்காக, ஃப்ராக்ரன்ஸ்க்காகலாம் வந்து கெமிக்கல் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே வந்து கெமிக்கல் தானா, சுத்தமாக நேச்சுரல் இல்லையா அப்படின்னு கேட்டாலுமே சொல்லிட முடியாது. அதுவுமே ஒரு சோப்புன்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோட pH லெவல்லேருந்து எல்லாமே செக் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 11லேருந்து 12க்குள்ளே அந்த சென்டரில் வந்து வரும். நம்ம அதை 11ஆகவும் எடுத்துக்கலாம், 12ஆகவும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இருந்தாலே pH வந்து கரெக்டாக இருக்கும். பட் இது வந்து 11லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. ஆனால் கிரேட் 1 சோப்பு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இதில் கலர் பாருங்களேன், இந்த அளவுக்கு ஒரு ஆரஞ்சு கலர், அந்த ரியல் பப்பாயாவை வந்து அவங்க அப்படியே கொண்டு வந்திருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அது என்னமோ அவ்வளோ கலர் கொடுத்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் கூட ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. ஒரு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வேணுமா, நம்மளோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பெரிய கொஸ்டின் மார்க்கு தான். அதே மாதிரி நார்மல் ஸ்கின்னுக்கு போட்டிங்க இந்த சோப் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ஆக்னி இருக்கிற ஸ்கின்னுக்குலாம் வந்து போடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து இரிட்டேட்டிங்காக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை இல்லாமல் நார்மலாக இருக்கிறதுக்காகவும் சான்ஸ் இருக்குது. ஆயில் ஸ்கின்னு, இந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்க ஸ்கின்னு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணுங்க. பட் நார்மல் ஸ்கின்னில் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாருமே வந்து ஸ்பாட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து அலர்ஜி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு ஆயில் ஸ்கின்ன்றவங்களுக்கு கண்டிப்பாக பிம்பிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்கின்னில் இருக்குது. அதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நல்ல சோப் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எண்டு வரைக்கும் நம்ம தேடிக்கிட்டே சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த சோப்பு தாண்டா பெஸ்ட்டு உலகத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது அப்படின்னு நான் வந்து என்னுடைய சஜஷனில் நான் வந்து சொல்கிறேன். உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போட்டுட்டு போங்க. இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் கூட இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையில் கூட வந்து அவைலபிளாக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். 125 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுலேயே
மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பிரி டேட் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நுரைக்காது. இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம தொட்டு வாட்டர் தொட்டு நம்ம துடைக்கும் போது இந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு நுரைக்கும். எப்போவுமே சோப்பாக இருந்தாலும் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். டேரெக்டாக வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து வச்சு சோப்பை வந்து ரப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே பிம்பிள்ஸோட ரேஷஸோ வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே டைமில் நல்லா க்ளீனாக டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி ஒரு கிளியரான ஸ்கின் வந்து கொடுக்குது. அது வந்து 100% ஷூராக வந்து சொல்லலாம். இந்த சோப்பை நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு நல்லா பெனிஃபிட்ஸ்னு வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டு ஆயில் ஸ்கின் தான். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வரலை. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனாக வந்து இருக்கும். ஸோ இந்த சோப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ அந்த அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு ஈவனான ஒரு ஸ்கின் டோன் வந்து கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக இந்த பப்பாயா சோப் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்க ஸ்கின்னாக இருந்தாலுமே மோஸ்ட்லி நான் கேட்டு நிறைய பேர் இந்த சோப் யூஸ் பண்ணும்போது அவங்களே சொல்லியிருக்காங்க எனக்கு எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இச்சிங்கோ அந்த மாதிரி அதிகமாக பிம்பிள்ஸ் வருதோ அந்த மாதிரிலாம் இல்லைன்னு. சோப்பை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. அதே டைமில் வந்து இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனான ஒரு ஸ்கின் டோன் வந்து கிடைக்குது. அதுதான் உண்மை. ஏன்னா இதில் வந்து பப்பாயா வந்து அந்த பல்ப்பை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்குதுமே நல்லா வந்து ஒர்க் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து கிரேட் 1 சோப்பு தான். ஸோ தாராளமாக வந்து இந்த சோப்பை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்மே வந்து கூட. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து நான் ஆனஸ்ட்டாக தான் வந்து சொல்கிறேன். இந்த வாயை சுற்றி இருக்கிற பிக்மெண்டேஷன் வந்து எனக்கு லைட்டாக வந்து குறைஞ்சிருக்கு. நான் வந்து ஒரு 6 or 7 டேஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ப்ராப்பராக வந்து மார்னிங் ஈவினிங்னு ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த ஒரு சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணாமல் தான் வந்து சொல்கிறேன். நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷனோட லெவல் வந்து கம்மியாகுன மாதிரி எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து பிக்மெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இது நல்லா ரெடியூஸ் பண்ணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை, டாடா.